பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்திலிருந்து 36ஆம் அதிகாரம் வரை. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி எப்படியாக கானான் தேசத்திற்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். போகிற வழியில் தேவன் தன்னுடைய ஜனங்களோடு அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று அவருக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ண சொல்லுகிறார், அல்லது ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண சொல்லுகிறார். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுவது என்பது ஒரு எளிதான ஒரு காரியம் அல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு தனி நபராக செய்து முடிக்க முடியாது. அநேகராக சேர்ந்தால்தான் இந்த வேலையை செய்து முடிக்க முடியும். இந்த வேலையை செய்வதில் ஒரு 3 பிரிவுகளை இந்த அதிகாரங்களில் நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவதாக ஒரு தலைவனுடைய வேலை என்ன என்று பார்க்கும்போது, இந்த இடத்துல இந்த வேலையை செய்வதற்கு தலைவனாக ஆண்டவர் மோசேயை தெரிந்தெடுத்திருக்கிறார். மோசேயுடைய வேலை, ஒரு தலைவனுடைய வேலை என்னவென்றால், தேவனோடு பேசி பழகி தேவன் தரக்கூடிய தரிசனத்தையும் திட்டத்தையும் பெற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு கொடுப்பது. அதைத்தான் இந்த அதிகாரங்களில் மோசே செய்கிறார். முதலாவதாக சீனாய் மலையில் மோசே தேவனோடு பேசி தேவன் சொன்ன காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லுவதற்காக வருகிறார். ஆனால் ஜனங்கள் அந்த நேரத்தில் பாவம் செய்து கொண்டிருந்தபடியால் அந்த 2 பலகைகளை மோசே உடைத்து போடுகிறார். ஆனால் தேவன் 34ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், திரும்பவுமாக நீ 2 பலகைகளை கொண்டு நீ சீனாய் மலையில் ஏறி வா, நான் அதே வார்த்தைகளை அதே கட்டளைகளை திரும்பவுமாக அந்த பலகைகளில் எழுதுவேன் என்று இந்த முதல் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே திரும்பவுமாக மோசே ஆண்டவரிடத்தில் சீனாய் மலையில் அவரை சந்திப்பதற்காக செல்லுகிறார். அப்போ ஆண்டவர் முதல்ல எழுதின அதே வார்த்தைகளை திரும்பவுமாக மோசேக்கு எழுதி கொடுக்கிறார். அப்போ ஒரு தலைவனுடைய பொறுப்பு, தலைவனுடைய பங்கு தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை, தரிசனத்தை, திட்டத்தை பெற்றுக்கொள்வது. அதை தொடர்ந்து இந்த அதிகாரங்களில் நம்ம பார்க்கும்போது, சீனாய் மலையில் மோசே என்னென்ன காரியங்களெல்லாம் தேவன் சொல்கிறத கேட்டாரோ அதெல்லாம் மக்களுக்கு சொல்லுகிறார். அந்த காரியங்களை தான் இந்த அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அப்போ ஒரு தலைவனுடைய வேலை என்ன என்பதை நாம் தெளிவாக இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக மக்களுடைய வேலை என்ன, அல்லது ஜனங்களுடைய பங்கு என்ன என்று நம்ம தியானிக்கலாம். 25ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், தேவன் மோசேயிடம் இந்த இடத்துல ஜனங்களுடைய வேலை என்ன என்பதை சொல்லுகிறார். நான் வாசிக்கிறேன். 25:2. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. அப்போ ஜனங்கள் எப்படி இந்த இடத்துல தங்களுடைய பங்கை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். ஜனங்கள் மனப்பூர்வமாக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை, ஆபரணங்களை காணிக்கையாக கொடுக்க வேண்டும், உற்சாகத்தோடு கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல ஜனங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது. அப்போ 35ஆம் அதிகாரத்தில் தேவன் சொன்ன காரியத்தை 5ஆம் வசனத்தில் மோசே ஜனங்களோடு பேசுகிறார். 5ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு உண்டானதில் கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை வந்து செலுத்துங்கள், மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். ஸோ இந்த காரியங்களை மோசே ஜனங்களுக்கு சொல்லுகிறார். உடனடியாக ஜனங்கள் அதிகபட்சமான ஆதரவை அவர்கள் கொடுக்கிறார்கள். அதை தான் நம்ம 29ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் நம்ம பார்க்குறோம். தங்கள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். ஸோ மனப்பூர்வமாய் கொண்டு வரும்போது என்ன நடக்குதுன்னா, 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருட்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாகவும் இருந்தது.
இப்போ மக்கள் தங்களுடைய அதிகபட்சமான ஆதரவை இந்த வேலைக்காக கொடுக்கும்போது தேவையான பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஸோ இதுதான் மக்களுடைய பங்கு என்று நாம் தியானிக்கிறோம். மூன்றாவதாக வேலையாட்களுடைய பங்கு அல்லது ஊழியர்களுடைய பங்கு மற்றும் உதவி ஊழியர்களுடைய பங்கு. 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த வேலைகளை எல்லாம் செய்வதற்கு ஆண்டவர் பெஸ்லேயேல் என்று சொல்லி ஒரு நபரை ஆண்டவர் எடுக்கிறார். பெஸ்லேயேலுக்கு ஆண்டவர் இன்னும் உதவி ஊழியர்களையும் அந்த இடத்துல கொடுக்கிறார். அப்போ உதவி ஊழியர்கள், உதவி வேலை செய்யக்கூடியவங்களுடைய பங்கு என்னவென்றால், அவர்கள் தலைவன் சொல்லக்கூடிய அந்த தரிசனத்தை, திட்டத்தை நன்றாக கவனித்து அதை முதலாவதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நம்ம தியானிக்கும் போது தேவன் பெஸ்லேயேலை எடுக்கிறார். ஆனால் பெஸ்லேயேலுக்கு ஆண்டவர் நேரடியாக திட்டத்தை சொல்லவில்லை, மோசேக்கு தான் அந்த திட்டத்தை சொல்லுகிறார். அப்போ பெஸ்லேயேல் மோசேயின் மூலமாக தான் அந்த திட்டம் என்ன என்பதை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அப்போ ஊழியர்கள், உதவி ஊழியர்களுடைய முதல் வேலை என்னவென்றால், அந்த தலைவன் சொல்லுவதை கேட்டு அந்த திட்டத்தை முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த வேலையை துவங்க வேண்டும். 36ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அவர்கள் அந்த வேலையை செய்ய தொடங்கினார்கள். முதல் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை செய்ய துவங்கினார்கள். இப்போ ஊழியர்கள், வேலை செய்கிறவங்க என்ன பண்ணணும்னா, அந்த வேலையை சீக்கிரமாக அவர்கள் ஆரம்பித்து விட வேண்டும். ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, அந்த வேலையை தொடர்ந்து அவங்க செய்ய வேண்டும். இந்த 36ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசிக்கும்போது அநேக வசனங்களுடைய கடைசி வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நான் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 8ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை பண்ணினான். 10ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை இணைத்தான். 11ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை உண்டு பண்ணினான். 17ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை உண்டாக்கி, உண்டு பண்ணினான். 19ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை உண்டு பண்ணினான். 20ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை செய்தான். 22ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை செய்தான். 25ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை செய்தான். அதுக்கு அடுத்தடுத்த 3 வசனங்களுடைய கடைசி வார்த்தை செய்தான், செய்தான், செய்தான். 34 கடைசி வார்த்தை மூடினான். 36 கடைசி வார்த்தை வார்ப்பித்தான். இதெல்லாம் செயல்களை காட்டுகிறது. நிறைய பேருக்கு ஆண்டவர் திட்டம் கொடுத்த பிறகும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு தெரியும், ஆனால் எப்படி துவங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் பெஸ்லேயேலும் அவனுடைய குழுக்களும் அதை துவங்கினார்கள். துவங்கினது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து செய்தார்கள். செய்தான், செய்தான், செய்தான். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நாமும் கூட ஆண்டவருக்காக இதை செய்யணும் செய்யணும் அப்படின்னு யோசித்துட்டே இருப்போம், ஆனால் செய்ய மாட்டோம். நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. யோசிப்பாங்க, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி செஞ்சால் இப்படி ஆயிருமா என்று சொல்லி, ஆனால் ஆரம்பிக்க மாட்டாங்க, ஆரம்பித்து செய்ய மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன செய்யணுங்கிறது குறித்து பேசிகிட்டே இருப்பாங்க மற்றவங்ககிட்ட. அதை செய்யணும், இதை செய்யணும், அது சரியா இல்லை, இதை செய்யணும் அப்படின்னு எதை செய்யணும்னு பேசிகிட்டே இருப்பாங்களே ஒழிய செயல்படுத்த மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், உதவி வேலையாட்களுடைய வேலை அவங்க ரொம்ப யோசிக்கலை. இதை செய்ய போகிறேன்னு சொல்லலை அவங்க, ஆனால் செய்ய ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு கூட சபையில் இப்படிப்பட்ட ஒரு 3 கூட்டத்தை நம்மால் பார்க்க முடியும். தலைவனை நாம் பார்க்க முடியும், அல்லது தலைவர்களை நாம் பார்க்க முடியும். உடன் ஊழியர்களை, வேலை செய்கிறவங்களை பார்க்க முடியும், அல்லது ஜனங்கள், மக்கள், அவர்களை நாம் பார்க்க முடியும். இந்த 3 கூட்டத்தாரும் அவரவருடைய பங்கை நேர்த்தியாக செய்யும்போது இந்த ஆசரிப்பு கூடாரத்தை இன்றைக்கி நம்ம உண்டாக்க வேண்டியதில்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சபைக்கு என்ன வேலையை வைத்திருக்கிறார் என்றால், ராஜ்யத்தினுடைய வேலையை வைத்திருக்கிறார். சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கட்டப்பட வேண்டும். ஆண்டவருடைய அன்பை பற்றி தெரியாதவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை கூற வேண்டும். இதுதான் முக்கியமான இந்த ராஜ்யத்தினுடைய வேலை. அதனுடைய திட்டங்களை ஆண்டவர் தலைவர்களுக்கு கொடுக்கிறார். உதவி ஆட்களை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். பொதுமக்கள் அல்லது மக்கள், ஜனங்கள், சபை மக்கள் முழு ஆதரவை கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நாம் செய்து முடிக்க முடியும். இப்போ இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும்
நீங்கள் உங்களுடைய மனதில் கேட்டு பாருங்கள், சபையோடு கூட சேர்ந்து நான் ஆண்டவருடைய திட்டத்தை செய்வதில் இணைந்து இருக்கிறேனா, நான் பங்கு பெறுகிறேனா, அல்லது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கூடுகைக்கு வந்துட்டு அப்படி போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து போய் கொண்டு இருக்கிறேனா, சபையோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேனா என்ற கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நாம் கேட்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சபையில் கொண்டு வந்ததோட முக்கியமான நோக்கம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு கட்டப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவரும் சபையோடு கூட சேர்ந்து தேவனுடைய திட்டத்தை இந்த தலைமுறையில் நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அதனால் இங்கே ஒவ்வொருவரும் இந்த காரியங்களை குறித்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன நோக்கத்துக்காக என்ன இந்த சபையில் வச்சுருக்கிறீங்க, என்னுடைய பங்கு என்ன, நான் என்ன செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியங்களை சொல்லும்போது, பேசும்போது, அந்த காரியங்களை குறித்து நீங்கள் உணர்வடையும் போது சபை தலைவர்களோடு நீங்கள் அந்த காரியங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் என்றால் நீங்களும் கூட தேவ திட்டத்தை சபையோடு கூட செய்து முடிக்கலாம். அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணும்போது எப்படியாக மோசையோடு கூட சேர்ந்து பெஸ்லேயேல் மற்றும் எல்லா ஜனங்களும் முழு ஆதரவை கொடுத்து அந்த வேலையை செய்தார்களோ, அதே மாதிரி இந்த நாட்களில் கூட சபையில் ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய ராஜ்யத்தின் வேலையை செய்வதற்கு ஒவ்வொருவரும் ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த பொறுப்பை உணர்ந்து இந்த நாட்களில் செயல்படுவதற்கு தேவையான கிருபைகளை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அதன் மூலமாக ஆண்டவருடைய திட்டம், நோக்கம், தரிசனம் எங்களுடைய தலைமுறையில் முழுமையாக நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.